Hey guys, welcome back. ஒரு 4-5 நாளா நான் பார்த்த மீம்ஸ் அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மீம்ஸுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போறோம், அவ்வளவுதான். ஸோ ரெண்டமா அங்கங்க இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கிற மீம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். புள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும், எதை பண்ணாலும் இனிப்பா ஆரம்பிக்கணும் அப்படின்னா இவரை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு உகந்த ஆளு. மீம்ஸ் ரியாக்ஷன்ல இவரோட மீம்ஸை வச்சு ஆரம்பிக்கலன்னா அப்புறம் என்ன? நம்ம பாலையா காரு, கௌசிக்கோட கிளாஸ்மேட். அவர் வந்து இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு ஹீரோயின், சரி ஒரு பெரிய மனுஷன் வயசுல மூத்தவர், சார் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சார்னு ஒரு பூ கொடுத்தோம். நம்ம வயசு என்ன, ஒரு வயசுக்கு ஒரு பொண்ணு கொடுக்குதுன்னா சரிம்மா ரொம்ப நன்றி, அன்புக்கு ரொம்ப நன்றிமா, பூவை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு பேசாம இருக்கணுமா இல்லையா? ஐயா மைக்கு கொடுத்தாலே தூக்கி போட்டு சுண்டுவாரு. இந்த பூவை என்னெல்லாம் பண்றாரு, அந்த ஹீரோயின் என்ன பாடுபடுத்துறாரு நீங்களே பாருங்க. హ్యాపీ వ్యాలంటైన్స్ డే సార్. మా అందరి తరపున హ్యాపీ వ్యాలంటైన్స్ డే. அடுத்தது பாருங்க. థ్యాంక్ యూ వెరీ మచ్. మీ అందరి తరపున என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. பூவை வாங்கினமா நன்றி வாங்கலாம், அப்படி கன்னத்துல அடிக்கிறது, அந்த பூவை தூக்கி சுத்தி போட்டு பிடிக்கிறது, அதை பாக்கெட்ல வச்சிட்டாரு காம்போட சேர்த்து. அது அந்த இலையெல்லாம் பிரிக்கிட்டு நிற்கிது, அதை வச்சுக்கிட்டு அதை இப்ப கை ரெண்டும் எடுத்தது மணக்க வேண்டியதானே. மனம் வரல. ஏன் சார் இப்படி பண்றீங்க? நல்ல வேளை அந்த பொண்ணு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொன்னதுனால கன்னத்தை தட்டினாரு. ஐ லவ் யூ. இப்போ ஃபுட்பால் சீசன் போய்கிட்டு இருக்குல்ல, ஃபீஃபா ஃபுட்பால் ஜெர்சி எல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு கடையில் ஒரு அம்மா, ஒரு ஆன்ட்டி வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தெரியாம சொன்ன ஒரு வார்த்தை, அதுல அவங்க ஹிட் ஆகி சேல்ஸ் ஓவரா போய் முடியல, வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. லமினே யமால் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷா ஏதோ ஒரு கண்ட்ரியோட ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு. யாரு? லமினே யமால். லமினே ஜமால். யமால். யமால். லமினே யமால். பெட்ட பாருங்க, அருமையான ஒரு ஜெர்சி கிளாத் வந்திருக்கு பாருங்க, லட்சுமி அம்மாள். அவங்க பாத்துருக்காங்க. லட்சுமி அம்மாள் முன்னாடியும் பின்னாடியும் தான் வாசிப்போம். முன்னாடி LA, கடைசியில MAL, லட்சுமி அம்மாள். இப்ப அடுத்தது ரொனால்டோ, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நரோடா, நரோடா, ரொனால்டோ, நரோடா. அடுத்தது மெஸ்ஸி, ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி. ஆண்ட்ராய்டு மெஸ்ஸியா? கிட்டானி, கிட்டானி. பென்ஜிமா, பென்சிமா அவரோட பேரு. பென்ஜிமா, மஞ்சுமா. பிகாம். லட்சுமி அம்மால தொடங்கி நரோடா, லட்சுமி அம்மால தொடங்கி பிகாம்ல போய் நிக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மிஸ்டேக்னு நீங்க நினைக்கிறீங்க, அம்மாக்கு 100% மார்க்கெட்டிங் தெரியுது. இவங்க இப்ப இது மாதிரி நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸோட பேரை எடுத்து அவங்க சொல்லும் போது ரொம்ப ஃபன்னா சிரிப்பா இருக்கு. அவங்களோட இன்னொரு வீடியோ பாருங்க. BALLACK பால்கார். அவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அவங்க யோசிக்கிறாங்க, ஸ்பெல்லிங் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. BALL பால், ACK வருது, பால்கார். ஒரிஜினல் யோசிப்பாரு என்ன, என்னடா திடீர்னு சோசியல் மீடியாவில் எல்லாரும் என்ன பார்த்து லட்சுமி அம்மா பால்காரர் இருக்கிறாங்க, என்னவா இருக்குன்னு பார்த்தா பாண்டிச்சேரியில ஒரு சின்ன கடையில இருக்கிற ஒரு அம்மா செஞ்ச வேலை இன்னைக்கு இப்படி வெடிச்சிருச்சு. இன்னொருத்தர் போய் அவரு கேட்டிருக்காரு, இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. முசியாலா அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பேரா, எங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியல. முசியாலா. அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. MUSIAL மலேசியா. அடுத்தது வந்து மபாப்பே. MPAPPE
மாப்பிள்ள MUSIALA மலேசியா MBAPPE மாப்பிள்ளை. இவங்க வைக்கிற பேர் தாங்க பேரு. அது மட்டும் இல்லாம இந்த அம்மா வந்து அவங்க கடையில் இருக்கிற பொருள் எல்லாம் வித்துருக்காங்க. அதுல ஒரு பொருள் அவங்க வித்ததை எடுத்து எனக்கு டேக் பண்றாங்க, அண்ணா இதை போய் வாங்கிக்கோங்க. பாருங்க, உன் ஃப்ரெண்டுங்க யாருன்னா ஜட்டி போடாம இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜட்டி வந்திருக்குது. இது எதுக்கு எனக்கு அனுப்புறீங்க? சொல்றாங்க அண்ணா 500 ரூபா தானா வாங்கிக்கீங்க. நாங்க அங்க வரையில அது நீங்க வாங்கி இவர் ஊர்ஜிதப்படுத்துறாரு. ஆமாங்க, இவன் ஜட்டி போட மாட்டாங்க ஊர்ஜிதப்படுத்துறாரு. எங்களால வர முடியாது, நீங்க வாங்கி அனுப்புங்க. ஏடா மலேசியாவுல இல்லாத ஜட்டியாடா? பாண்டிச்சேரியில இருந்து வாங்கி அனுப்பணுமா? அனுப்ப வேண்டிய முகவரி MUSIALA மலேசியா MBAPPE மாப்பிள்ளை மலேசியா மாப்பிள்ளைங்கிற அட்ரஸுக்கு அனுப்பி வைக்க. ஒரு நார்த் இந்தியாவில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனோ ஏதோ கேமராமேன் வந்திருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், உங்க சொந்த வீட்டுக்குள்ள தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குதாவே இருக்கட்டும், 4 பேர் வந்திருக்காங்கல்ல, இப்படியா பண்றது? அதுவும் அந்த பொண்ணோட ஒரு நல்ல நாள், ஒரு பெரிய நாள்ல ஒரு பெரிய மனுஷின்னு உங்களை கூப்பிட்டு ஒரு சடங்குக்கு வாங்கம்மான்னா இப்படியா பண்றது? ஏன் அக்கா இப்படி பண்றீங்க? இன்னும் முடியல, எவ்வளவு நேரம். அதுவும் கேமரா முன்னுக்கு கரெக்டா வந்து நின்றுட்டாங்க. வந்து நின்று அதெல்லாம் ஒதுக்கிட்டு கிளியே கிளியே ஏ மணிவேக கூடு, ஏ மணிவேக கூடு அழகின் அழகே. அதான் கேமராமேனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அவங்க வீடு எதுவும் சொல்ல போய் அடிச்சிட்டாங்கன்னா அம்மாவுக்கு சந்தேகம் அது இல்லை. அம்மா வந்து அவங்க இப்படி கேளு என்ன அப்படின்னோடனே அம்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்களா. சிரிச்சு முடிச்சுட்டு இன்னும் முடியலையா என்னங்க இன்னும் போய்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்களேன், நம்ம இந்தியாவில் லேடிஸை பாருங்க, உடனே இன்னைக்கு நான் சொல்லலாம் உடனே இந்தியன் லேடிஸ்னா நக்கல் பண்ண வந்துருவியான்னு. அப்படி இது இந்தியாவில் மட்டும் தான் நடக்கும். சிவிக் சென்ஸ் இல்லாத பீப்புள், டர்ட்டி பீப்புள் அப்படின்னு எவனாவது சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவங்க பாருங்கடா வெள்ளைக்காரன் அவன் என்ன பண்றான்னு பாருங்க. குடும்பத்தோட போட்டோ எடுக்கலாம்னு வந்தாரு. அது தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து அவ்வளவு தூரம், அவ்வளவு 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த ஆங்கிள் வச்சுட்டு ஆடியாச்சு குடும்பத்தோட. ஆடிட்டு வந்து வீட்டுல போட்டு பார்த்தா ஆமா நீ யாரு? 3 முழத்துல 3/4 முழம். அம்மா சொல்றாங்க 3 முழத்துல 3/4 முழம் உள்ள இருக்கு, காவலதான் வெளியே இருக்கு. என்னையா பீரோல துணி மாட்டி இருக்கு, நீ வேற என்னையா? பாத்தீங்களா, இந்தியன் லேடிஸ் ஃபாரின் லேடிஸ்னு கிடையாது, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. உடனே வீடியோவை பார்த்த உடனே இவங்களுக்கு இப்படித்தான் இந்தியன் பீப்புளுக்கு சிவிக் சென்ஸ் இல்லை அப்படின்னு இதுக்கு என்ன சொல்றது? எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. என்ன ஒண்ணு நம்ம சொல்லலாம், வெள்ளைக்காரன் டக்குன்னு முடிச்சிட்டான். அதான் ஏன்னா அவன் பப்ளிக் பிளேஸ்ல இருக்கான், இவங்க அவங்க வீட்டுல இருக்காங்க. எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு நீ யாருடா? இன்னொரு மீமுங்க, இதை நான் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. விஜய் பார்வதியோட பிக் பாஸ் சீசன்ல வந்த ஒரு மீமு, அதை நான் எடுத்து வச்சு இப்பதான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சுதா? புரியல. இந்த சீனை விடுங்க, இப்ப இந்த சீனுக்கும் மீமுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுக்கும் புரியலையா? சரி, இன்னொரு வாட்டி போடுறேன், மறுபடியும் சொல்றேன். நெயில் கட் பண்ணும்போது இந்த இடத்துல தோல் பிஞ்சா, இந்த இடத்துல தோல் பிஞ்சா எப்படி வலிக்கும்? எரியும் இல்லை? கூசுது சொல்லும் போது அந்த வலியை சொல்லி இப்படி இப்படி கட் பண்ணும்போது எனக்கு பிஞ்சு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அவர் அதுக்கு சரி சரி அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு. அந்த ஃபுட்டேஜையும் அந்த எடிட்டிங் அவங்க போட்டிருக்கிற அந்த சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இது நகைச்சுவை புரியும்.
சரி உனக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது ஒரு கேர்ள் அவங்க அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, டேய் நேற்று நெயில் கட் பண்ணும்போது இந்த இடத்துல தோல் பிஞ்சிருச்சுடா, உயிரே போது வலிக்குதுடா அப்படி கட் பண்ணி பார்த்தா அவர் ஒரு இஸ்லாம் நண்பர் ஒரு உட்காந்துருக்காரு. அந்த இமோஜியை பார்த்துட்டு அதெல்லாம் சொல்லலாம். அந்த இமோஜி எங்க வச்சிருக்காங்க? அவர் நம்மளோட இஸ்லாம் நண்பர். அவரு நகை வெட்டும் போது தப்பாயிருப்போம் வந்து யோசிச்சேன். அந்த இமோஜியை பார்த்துட்டு நகை வெட்டும் போது தோல் பிஞ்சிருச்சு. இதுக்கும் அதாவது போமா கக்கஸ் போறவன்ட்டு வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போவியா? டவுட் இருந்தது. அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், இப்படி எல்லாம் யோசிக்க தெரியாதுங்க நமக்கு. தெரிஞ்சிருந்தா நம்மளும் மீம் கிரியேட்டரா இருக்கலாம். ஒரு பாட்டு இருக்குல்ல, நம்ம ஏகேவோட பாட்டு, கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, என்ன நடந்தாலும் அந்த கெத்த விடக்கூடாது. அதை நான் பாட்டா கேட்டிருக்கேன். அன்னைக்கு தான் வீடியோவா பார்த்தேன். Let me see the muscle. You're ripped. The face up. Are you going to the gym? Oh, damn. Did it hurt? கெத்து பாரு வலிக்குது. You're a real man, huh, dude? It didn't hurt? So do this. Show the muscle again. Oh, you're a real man. Now I see it. Laughter? சூப்பர் மசில காட்டுனே, யூஆர் ஸ்ட்ராங் மேன். விழுந்துட்டான். விழுந்ததுல மசில் கையும் அடிபட்டுருச்சு, மண்டையும் அடிபட்டுருச்சு. இப்போ எந்திரிக்கும் போது அவங்க யூஆர் ஸ்ட்ராங் மேன் அளவும் வேணும். இவங்கள வர புகழ்ந்து தள்ளுறாங்க. கேமரா வேற ஆன்ல இருக்கு. இந்த கையை தூக்கவும் முடியலைங்க. அவன் கேட்கிறான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கை தூக்க முடியல, எங்க அந்த கையில மசில் காட்டுங்கன்றோன்னே அப்படின்ட்டு மண்டை வலிக்குது போல இருக்கு. கை போகுது தலைக்கு, வலிச்சடத்தை தேய்க்கவும் முடியல, கையையும் தூக்க முடியல. எங்க எத்தெல்லாம் கடைசி வரைக்கும் வராதுங்க. கீழே விழுந்தா ஐயோ மாப்பிள்ளை விழுந்துட்டா வலிக்குதுடான்னு சொல்லி நம்மளை காப்பாத்திக்கிறேன். தூக்க முடியாத கையையும். இதெல்லாம் எதுக்கு? கெத்த விடக்கூடாதுன்னு சொன்னது வேற விஷயங்கள்ல சார். கீழே தெரியாம விழுந்து விட்டா மண்டை தேய்க்காம விட்டா வீங்கிரும். அவங்க அப்படித்தான் கத்திட்டு போவாங்க சூப்பர் சூப்பர்னு. அடி வாங்கினது நம்ம இல்லை. அடுத்தது ஒரு வீடியோவை பார்த்தேன். இது என் வாழ்க்கையில நடந்திருக்கு, 100% உண்மை. நீங்களும் பார்த்துட்டு இது உண்மையா இல்லை இவங்க கற்பனைக்கு சொல்றாங்களான்னு பாருங்க. திருப்பி போகுது, அடுத்த மற்ற வழியே போகுது. பார்த்தீங்களா, லேடிஸ் எல்லாம் பாட்டில் எடுத்து அப்படியா வா மின்னல். பாட்டில் கூட இல்லை, ஸ்ட்ரா எடுத்து போகுது. செங்கல்பட்டு வரைக்கும் போகுது, போயிட்டு திருப்பி வருது. ஏன்னா இன்னும் இருக்குல்ல உள்ள. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி? ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு சேர்ந்தா ஹைஜீன் எல்லாம் அங்கே இருக்காது. ஆனால் லேடிஸ் அப்படியே ஆப்போசிட்டுங்க. ஹைஜீன் இப்படி உச்சத்தில் நின்று ஆடும். அவங்க ஒருத்தரோட அந்த ஹேங்கர்சீஃபை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட ஹேர் பூலை கூட கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஜட்டியை தவிர எல்லாத்தையும் தருவாங்க சார். இப்போ ரீசெண்டாக ஒரு அனிருத்தோட ஒரு பாட்டு, அந்த பாட்டு செம ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்கு. அதையும் விட்டு வைக்கலையா அந்த கரடி அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலங்காவில் அதையும் பாடி தொலைச்சிட்டாங்க. ஒரு ஸ்ரீலங்கன் லோக்கல் பஸ்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. இதான் நம்ம ஸ்ரீலங்கா அடி. இப்படித்தாங்க ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு ட்ரெண்டிங்காக வந்தால் விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அரிக்கும் முறை
இல்லாட்டியும் அதை நாகப்பட்டு ஒதுக்கிட்டு வருவாரா? யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ அழகா அந்த என்ன ஸ்வரங்களா ராகங்களை எதையோ வச்சு அழகா அதை ஒரு காம்போசிஷன் போட்டு அழகா இருக்கு. கத்துறான் கத்துறான், அதுக்கு போட்டுருவாங்க பாருங்க பைலா மியூசிக். இப்போ நிறைய பேர் ஸ்ரீலங்காவுக்கு போய் வீடியோஸ் எல்லாம் போடுறீங்களே, லோக்கல் பஸ்ஸில் போயிருக்கீங்களா சார்? நான் இந்தியாவில் லோக்கல் பஸ்ஸில் போயிருக்கேன் சார். அவங்க ரொம்ப நல்லவங்க சார், அமைதியாக ஓட்டுவாங்க சார். இவங்க ரொம்ப ரவுடிங்க சார். ஸ்ரீலங்கா பஸ்ஸில் போனால் மோசமுங்க. ஆனால் அது மாதிரி ஒரு ரைடு உங்களால் பார்க்கல. அது வண்டியில் ஏறி உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக சுற்றி நேச்சர், 2 பக்கமும் நேச்சரு. சின்ன ரோடு, அதில் ஒரு 2 வாகனம் தான் போக முடியும். ஆனால் பெரிய பஸ் 3 ஒட்டிக்கிட்டு போகும். அவங்க ரேஸ் ஓடுவாங்க தெரியுமா பஸ்ஸில், எங்களை உள்ளே வச்சுக்கிட்டு யாரு முதல்ல போகிறதுன்னு பார்ப்போமா, ஓடியா ஓடியா ஓடியான்னு ஓட்டுவாங்க. இப்படியெல்லாம் போவாங்க. அதுவும் சும்மா போக மாட்டீங்க, இப்படி பாட்டை போட்டுவிட்டு ஓட்டுவாங்க. ஏன்னா எங்களுக்கு போர் அடிக்குமா. அதுவும் பின் சீட்ல போய் இருந்துடும், தூக்கி அடிக்கும். ஆக பின்னாடி போய் உட்காந்துங்கன்னா ஃப்ரீயா ஹார்ஸ் ரைடிங். சரி ரிகமி ஹிசா அப்படின்னு குதிரையில போனீங்க. கண்டக்டர் வந்து அந்த வடிவேல் மாதிரி அந்த பஸ்ல எந்த கம்பியை பிடிக்க நிற்பாரு, கையில காசெல்லாம் கட்டா வச்சுக்கிட்டு நிற்பாரு. உள்ள மாட்டானே அந்த ஆளு, உள்ளவே மாட்டான். அது ஒரு விதம் ஓட்டுவாங்க. உள்ள அந்த அந்த கலர் எல்இடி லைட்ஸ் எல்லாம் இருக்கும். பஸ் இப்படி எல்லாம் போக லைட் அப்படி நாங்களாம் கிளப்ல உட்காந்துருக்கிற மாதிரி வருவோம். ஏய் வாத்து போயா அப்படிங்கிற மாதிரி. 6 மணி ஆச்சுன்னா நல்ல பக்திமான் மாதிரி ஊதுபத்தி எல்லாம் கொளுத்திடுவாங்க. நல்லா இருக்கும். பிச்சு போவாங்க சார். அம்மா, உங்களுக்கு லைஃப் டைம்ல ஒரு சான்ஸ் கிடைச்சா டு விசிட் ஸ்ரீலங்கா, எங்கேயாவது கொழும்புக்கு போய் இப்போ ஒரு புதுசா ஏசி பஸ் வந்திருக்கு, அதுல ஏறாதீங்க. அவங்களா ரொம்ப படிச்சவங்க போல இருக்கு. அவங்க அதெல்லாம் பாத்தீங்க மெதுவா உருட்டுறாங்க சார். அவங்க ஏசியை போட்டுக்கிட்டு என்ன சார் ஸ்ரீலங்கா மாதிரியே இல்ல சார். ஸ்ரீலங்கானா இப்படிதான் சார். இந்த பஸ்ல லாங் ட்ரிப் போகணும், மட்டக்களப்பு ட்ரிங்கோமலை அந்த மாதிரி. நீங்க லோக்கல் பஸ்ல ஏறி பாருங்க, நீங்க அப்ப தெரியும். இது அவருக்கு அதை வாங்கி நம்ம போட்டா இப்படி இருக்கு. என்ன சார் இது எனக்கும் நடக்குது. ஏன்னா இப்ப நான் போட்டிருக்கிற ஷார்ட்ஸும் இப்படிதான் இருக்கு. அவர் போட்டா மட்டும் நைஸ். நானும் போய் H&Mல தான் வாங்கினேன். 60 ரிங்கெட்டுக்கு வாங்கினேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல கடை தானே H&M. 1 வருஷம் வாங்கி போட்டா இப்படிதான் இருக்கு. ஏன் அது நமக்கு ஷார்ட்ஸ் ஆக மாட்டேங்குது. ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். சிகப்பு கலர் புடவை, அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட்டு, அதில் நிறைய மல்லிகைப்பூ, அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க. அதே கலரு மல்லிகைப்பூ அப்படி எப்படி இருக்குன்னா நான் யோசிக்கிறேன். நானும் தான் இந்த படம் பார்த்தேன், திருப்பி ரிப்பீட் மோட்ல பார்த்த படம். இதையும் கனெக்ட் பண்ணணும்னு நமக்கு தோணவே மாட்டேங்குது. எப்படி அது வேற ஒரு படம் செய்யணும், இது வேற ஒரு படம். இப்போ தனுஷ் எல்லாம் பாருங்களேன், சிவப்பு கலர் புடவை, அதுக்கு மேட்சிங்காக ஜாக்கெட்டு, தலை நிறைய மல்லிகைப்பூ, அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க. சொல்லிட்டாரா நயன்தாரா வருவாங்க. நானும் தான் சொன்னேன், சந்தானமோட வர்றாரு. நமக்கு மட்டும் ஏங்க டவுசர் போட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது, வர்ணிச்சாலும் செட் ஆக மாட்டேங்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து வீடோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க சைனாவில். வீடெல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டாரு. அவர் கேட்ட மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஓனர் வந்து செக் பண்ணுவாருல்ல, எல்லாம் வேலை செய்தாங்க பாரு. மேடை போட்டா டிவி சுத்துது, கதவை திறக்க முடியல. அங்க போகுது தள்ளி விட்டா டெப்ப காணோம். சுவிட்ச் போட்டா தண்ணி வரும் மேல இருந்து. எப்படி டிவி பாக்குறதுன்னா இப்படி உட்காந்து பாக்கட்டா. லைட் சுவிட்ச். அவர் கேட்கிறாரு, டிவி சுத்திக்கிட்டு இருந்தா நான் எப்படிடா படம் பாக்குறது, வர கதவை சுத்து. இவர்கிட்ட இன்னொருத்தரும் அவரோட வீடை செய்ய கொடுத்துருக்காரு. அவரும் வந்து செக் பண்றாரு. அடுப்பு அங்க போட்டா இங்க நெருப்பு வருது.
இடிக்கிறதுக்கு யோ அரைக்கிறதுக்கு பண்ணி குடியானா இடிக்கிறதுக்கு பண்ணி வச்சிருக்கேன். எங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு ஸ்கிரிப்டட் பண்ணி வீடியோனாலும் மினக்கட்டதை பண்ணிருக்காங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓ இங்கே சுவிட்ச் போட்டு அங்க லைட் எரிஞ்சாங்க. இன்னைக்கு தாங்க பாக்குறேன் நான். என்ன உனக்கு அழுது வச்சிருக்கியா? நான் அழ ஆரம்பிச்சா மாசக்கணக்காக அம்புட்டு அழுங்க அடைக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். மரியாதையா போய் ஏன்னா துருவ நட்சத்திரம் 12 வருஷமா வரல. அவர் கேட்கிறாரு என்ன ஒரு நாள் வரலன்னு அழுது 12 வருஷம். அப்ப இவரும் அழுது வந்துரும். அதுதான் ஏன் சார் நீங்க கொஞ்சம் அழுது பாருங்களேன் வருதான்னு பாப்போம். ஒரு நாள் வராததுக்கே தம்பி ஒப்பாரி வச்சுட்டு வர நாளா என்ன பண்றது பாப்பா அந்த பக்கம். மனிஷ் நிகாரிகாவை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அப்பொழுது நிகாரிகாவுடன் செல்போன் இணைப்பில் இருந்த அவரது காதலன் இன்றே அவனை முடித்துவிடு என கூற ஆவேசமடைந்த நிகாரிகா உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்திட்டாரா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து குடும்பத்தினர் அவரை சாலையில் உள்ள கேபிய மருத்துவமனைக்கு. ஆமா அதான் கேட்கிறீங்கள நியூஸ்ல தான் போகுது. அது கூட பரவாயில்ல. அந்த மக்களுக்கு அது நேரா நெஞ்சில போய் பாயிடுங்கிறதுக்காக உன் கணவனை கொன்று விடு அப்படின்ற அவர் சொன்னவுடன் காய்கறி வெட்டும் கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு நிகாரிகா தன் புருஷனை சதக் சதக் என்று 2 முறை குத்தினார். ஐயோ அம்மா குத்தி விட்டாரா அப்படி என்று கத்திக்கொண்டே அவர் கீழே விழ சொந்தக்காரங்க ஓடி வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தாங்க. இப்ப இப்படி எல்லாம் இறங்கிட்டீங்க. போட்டி காம்படிஷன் நிறைய போச்சு. எங்க சேனல்ல பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஜோக்காவும் இருக்குதா? ஜோக்கா இல்ல அவர் பேசுன விதம். ஒருத்தர் கத்தியில குத்தி விட்டாங்க. நான் கத்திட்டு இருக்கேன். இவர் இதுக்கு தான் சொல்லுது பாத்தீங்களா. இவன் சொல்றான் நகைச்சுவை நல்லா இருக்குல்ல. நகைச்சுவை அது. அதான் மனுஷர் வந்து கவலைப்பட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் அவர் இடையில அந்த சொல்லி இருக்காரு. அப்படி சொல்றாரு. குத்தி போட்டார். இல்ல முதல்லாம் பாருங்களேன் வடக்க இன்றைய முக்கிய செய்திகள் அப்படின்னு நியூஸ் ரீடிங் அதுக்கு பேரே அதனாலதான். எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லாம நியூஸை ரீட் பண்ணுவாங்க. இப்ப வந்து இமோஷனோட வருது. அது அந்த நசிக்கி விடு சிவகாமி அப்படின்னு பாகுபலியில நாசர் சொன்ன மாதிரி உன் கணவனை கொன்று விடு அப்படின்னாரா. ஐயோ அம்மா குத்தி விட்டாரா. திருப்பி கேப்பா. மனிஷ் நிகாரிகாவை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அப்பொழுது நிகாரிகாவுடன் செல்போன் இணைப்பில் இருந்த அவரது காதலன் இன்றே அவனை முடித்துவிடு என கூற ஆவேசமடைந்த நிகாரிகா உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்திட்டாரா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து குடும்பத்தினர் அவரை பிருகானா சாலையில் உள்ள கேபிய மருத்துவமனைக்கு. ஏங்க இந்த நியூஸ் சீரியலோட பேரு தெரியுமா யாருக்காவது? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரிதான் இருக்கா. நான் ஞாபகம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ண வேண்டும். ஐயோ அம்மாவை அவருமே ஃபீல் பண்ணி சொல்றாரு வலிக்கிற மாதிரி. அதான் இப்ப நியூஸ் அவருக்கே குத்து விழுந்த மாதிரி அவர் இப்ப நியூஸ் வாசிக்கணும். சின்ன வயசுல நம்ம இந்த ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா காசுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது கேட்போம்ல எங்களுக்கு பைக் வாங்கியே தரணும். அப்ப என்ன சொல்லுவாங்க பைக் சின்ன வயசுல விளையாட்டு பைக் கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. அந்த வயசுல பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க கொஞ்ச நாள்ல வேலைக்கு போய் நீயே சம்பாரிச்சு எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ் பைக்கே வாங்குடா யாரு கேட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளும் அப்ப வேலைக்கு போனா முதல் மாசம் இவ்வளவு சம்பளம், 2ஆம் மாசம் இவ்வளவு சம்பளம், 3ஆவது மாசம் பைக்கை வாங்கிடலாம் அப்படின்ட்டு நினைச்சு நம்மளும் அந்த பைக்கை வாங்கிட்டோம்னு வைங்க. ஒரு 35-37 வயசுல அந்த பைக் வாங்குறோம். அப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா நீயே சம்பாரிச்சு உனக்கு பிடிச்ச பைக்கா வாங்கு. 35 years old me with bald head and big belly. உன் சொட்ட மண்டைக்கு இந்த வண்டி இப்ப தேவைதானா? அது பாருங்க. அதான் அப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கினா அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஏத்த மாதிரி நம்ம உருவம் இருக்க மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்றாங்க சொட்ட மண்டைக்கு உனக்கு இந்த பைக் கேக்குதா அப்படின்றாங்க. ஏங்க அப்ப முடியோட இருக்க வாங்கி கொடுத்து அது அப்பயும் வாங்கல. சரி நம்ம உழைச்சி வாங்கினா நொட்டையும் சொல்றாங்க. இந்த உழைச்சி வாங்கும்போது இப்படிதான் பாவம் தானே. எப்படி யோசிப்பாருங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துக்கிட்டு பெரிய வயிறு சொட்ட மண்டையை வச்சுக்கிட்டு அதுல ஸ்போர்ட்ஸ் பைக்ல அலைப்பாய்ந்த மாதவ மாதிரி போனா திட்டுறாங்க. என்கரேஜ் பண்ணுங்க சார். நீங்க சொன்னதுக்காக தானே அவங்க வார்த்தையை நம்பி வாங்கியிருக்காங்க. பாத்தியா இவர் சொல்றாரு. அதான் அதனால கேக்குறாங்க பாவமா இருக்காரு. அவர் நார்மல் பைக் வாங்கியிருக்கலாம் அதனால தானே பேசுறாங்கன்னு கேட்டா
இதான் சார் இந்த உலகம். அந்த வயசுல ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டா வாங்கி தரல, நீயே சம்பாரிச்சு வாங்குனாங்க. 35 வயசுல சொட்டை வந்ததுக்கு நான் என்ன பண்றது? கஷ்டப்பட்டுருப்பாருப்பா அந்த காசு சேர்க்கறது. எங்க 35 வயசுல பெரிய வகுரும் சொட்டையும், எனக்கு இப்ப 33 வகுறு வந்துருச்சு. ஆஹா, சொட்டை அவனுக்கு வேற, அவனுக்கு நிறைய முடி இருக்கு. அடுத்த சொட்டை தானா? மிஸ்டி சொல்றாங்க, கவலைப்படாது, ஹஸ்பண்டோட பிரச்சனையில பாதியை வாங்குறது தான் ஒய்ஃபுடைய கடமை, அதுக்கு வகுரை நீங்க வச்சுக்க, சொட்டையை நான் வச்சுக்கிறேன்.